சார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் முடிந்து புதிய உறுப்பினர்களாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எங்களிடம் பல வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதாவது பிரதான கோரிக்கையாக வழக்கறிஞர் தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற விதமாக சென்னை காவல்துறையில, அதாவது கமிஷனர் அலுவலகத்தில் மற்றும் பல காவல் நிலையங்களில் வழக்கறிஞர்கள் தொழில் செய்வதற்கு தடையாக அவர்கள் வரக்கூடாது, அவர்கள் வருகை ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததாக வழக்கறிஞர்களிடம் புகார் தெரிவித்தார்கள். வழக்கறிஞர்கள் அவர்கள் கட்சிக்காரருடன் செல்ல அனுமதிப்பதில்லை என்ற கோரிக்கை வைத்தார்கள். இதை பரிசீலனை செய்து மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுதினமே அவரிடம் சென்று முறையிட்டோம். அவர் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். அதன் பிறகு சென்னை மாநகர ஆணையர், காவல்துறை ஆணையாளர் மிஸ்டர் மொடாக் அவர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தோம். நடவடிக்கை ஏதும் உடனடியாக எடுக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார். எங்கெங்கு யார் வழக்கறிஞர் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டு தந்தார். இன்றைக்கு மீண்டுமாக புதிதாக நியமிக்கப்பட்ட சென்னை மாநகர பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அவர்களை சந்தித்தோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடனடியாக வழக்கறிஞருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டார். நாங்கள் சொன்னோம், இதை போல வாய்மொழி உத்தரவு தான், எந்த விதமான எழுத்துப்பூர்வமான உத்தரவும் இல்லை. வழக்கறிஞர்கள் தொழில் செய்வதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது, சட்டம் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் எங்கும் கட்சிக்காரர்களாக சென்று வாதாடலாம் என்று சொல்லுகிறது என்று சொன்னோம். அவர் உடனடியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய கீழ்ப்பணிகின்ற அதிகாரிகளை அழைத்தார். விசாரணை செய்து உண்மை என்று தெரிந்து கொண்டு உடனடியாக சொன்னார், யாரும் தடுக்கக்கூடாது, வழக்கறிஞர்கள் இந்த வளாகத்திற்கு வந்து செல்லலாம் என்று சொன்னார். அதே நேரத்திலே ஒரு கட்சிக்காரரை, அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு நபரை விசாரிக்கும் பொழுது வழக்கறிஞர் கொஞ்சம் உடனிருப்ப இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். நிச்சயமாக விசாரணையில் வழக்கறிஞர்கள் குறுக்கீடு இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்தோம். மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு செயலை திரு கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் செய்திருக்கிறார். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், பல நாட்களாக வழக்கறிஞர்கள் இவ்வாறாக தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் உள்ளதாக அறிகிறோம். விரைவிலே தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றறிக்கையோ அல்லது வாய்மொழி உத்தரவோ தகுந்த உயரதிகாரிகள் பிறப்பிக்க வேண்டும். எப்படி சென்னை மாநகரிலே ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறாரோ அதே போல ஆவடி சரகத்திலும் சரி, தாம்பரம் சரகத்திலும் சரி, நிச்சயமாக அந்தந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆணையாளர்கள் அதை தெரிவிக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் தங்கு தடையின்றி தொழில் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மிக மிக மனதுக்கு இதமாகவும் ஒரு காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களும் ஒரு சுமூக போக்கை கடைபிடிப்பதற்கு ஒரு அடிகோலாகவும் இருக்கும் என்பதை நம்புகிறோம்.